நாணங்களோட தேய்மானங்களும் சேர்ந்து ரத்த நாணங்களை சுருங்க வைக்கிறதுனால அதை நம்ம ஹைப்பர் டென்ஷன் ஆர் ரத்த கொதிப்புன்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் மேஜரான ஒரு காரணம், முக்கியமான ஒரு விஷயம் வயசு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வயசாக இந்த பிபி அதிகமாகிறதுக்கான சான்ஸ் நிறைய பேர், எல்லாருக்குமே மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு நம்ம நாட்டில் இருக்குது. ஓகேங்களா? யங் ஏஜில் ஒரு விதமான ஒரு ஹைப்பர் டென்ஷன் வரும். அது சின்ன வயசுலேயே பிபி, சார் 15 வயசு பிள்ளைக்கும் பிபி இருக்குன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு காரணம் நிறையா இருக்குது. அது நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண வேணாம். இன்றைக்கி நமக்கு என்னென்னா வயசாகிறதுனால வர பிபி அது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ அதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் காசு ஆல்ரெடி சொல்லிட்டேன், வயசே ஒரு முக்கியமான ஃபேக்டரு. ஸோ அது கூட இன்னொரு அடிஷ்னல் ஃபேக்டர் என்னன்னா, உங்களுக்கு சுகர் ஏர்லியாகவே ஒரு சின்ன வயசில் 35-40 வயசுலேயே டயபிட்டிஸ் வந்துருச்சுன்னா, ஸோ அந்த டயபிட்டிஸும் ஒரு அதிகமான ரிஸ்க் ஃபேக்டர். அது மட்டும் இல்லாமல் பாடியில் மற்ற கண்டிஷன், இப்போ கிட்னி ஃபெயிலியர், லிவரில் ப்ராப்ளம், அந்த மாதிரி மெட்டபாலிக் ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் அது இயர்லியாக வரதுக்கு